இன்றைய நிகழ்ச்சியில் சிம்ம லக்னத்தை பற்றி பார்ப்போம். ஒருவர் சிம்ம லக்னத்தில் ஜனித்து லக்னாதிபதியும் இரண்டுக்குரிய புதனும் இணைந்திருந்தால் அதற்கு பேர் புதாதிபத்திய யோகம். இந்த புதாதிபத்திய யோகம் கொண்டவர்களுக்கு கல்வி அறிவில் கேள்வி ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல கேள்வி கேட்பார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாது. இள வயதிலேயே படிப்பில் நன்கு கவனம் செலுத்தி நல்ல ஒரு படிப்பிற்குரிய பாதையை தேடிக்கொள்வார்கள். இவர்கள் எது படித்தாலும் உடனடியாக படித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை என்று பார்த்தால் அதுவும் நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கைக்குரிய அதிபதி புதன் இந்த சூரியனோடு சேரும் பொழுது அஸ்தமன தோஷம் பெறுவது இல்லை என்று ஜோதிட வல்லுநருடைய கணிப்பு. ஆக ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையிலும் ஓரளவு மகிழ்ச்சி, நல்ல பொருளாதார முன்னேற்றம். சந்திர லக்னம் இதற்கு கொஞ்சம் கை கொடுத்து விட்டால் கேட்கவே வேண்டாம், பெரிய மாற்ற முன்னேற்றங்கள் கிடைக்கும். படிப்பில் மட்டுமல்ல, ஒரு நல்ல வக்கீல் துறைக்கு இவர்கள் செல்லலாம். சிறந்த ஜோதிடராகலாம். இது ரொம்ப முக்கியம். சிறந்த ஜோதிடராகலாம். இவர்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு பாவாதிபதிகள் என்று சொல்லியிருந்தேன். இது போக குருபவனுடைய பார்வை அவருடைய வாக்குஸ்தானத்தில் விழுந்தால் கேட்கவே வேண்டாம். அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் அனைத்தும் பலிக்கும். அப்படி ஒரு வாக்குத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். சில காலகட்டங்களில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகி போவதால் வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தான் ஜோதிடரை அணுகி அதற்குரிய நேரங்காலத்தை உணர்ந்து தெரிந்து அதற்குரிய பலன்களையும் புரிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.